சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இருந்திருக்கிறார் பிரபல மருத்துவர் பிரேம்குமார் பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். இதுக்கு முன்னால் கூட ஒரு தடவை உங்களை சந்திச்சிருக்கேன். ரொம்ப விரிவாக பேசியிருக்கோம் அந்த குடல் இறக்கம்னு சொல்லக்கூடிய ஹெர்னியா தொடர்பாக. ஆனால் இந்த துறையை பொறுத்தளவில் இந்த நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக அவனுடைய டெக்னாலஜி ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு பக்கம் வளருது. அதே சமயத்தில் அந்த வியாதியினுடைய தன்மை, ஏற்கனவே சர்ஜரி பண்ணவங்க அவங்களுக்கு திருப்பி வர்றது, என்ன காம்ப்ளிகேஷன் வரும், இதுவும் ஒரு பக்கம் வளருது. எஸ். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுது இல்லை அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த குடல் இருக்கும் நோய் தொடர்பான பிரச்சனைகளில் நம்ம கையாளுகிற விதங்களில் த பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். டெஃபினெட்லி அதை ஷேர் பண்ணுங்கள் டாக்டர், நம்ம நிறைய பேசலாம். ஆக்சுவலி நீங்கள் இப்போது பேசுனது கரெக்டு. இப்போது நிறையா பேஷண்ட்ஸ் என்னை வந்து கேட்கும்போது புதுசாக என்ன இருக்குது, ஏன்னா ஏற்கனவே எனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஆனால் திருப்பி ஹர்னியா வந்துகிட்டே இருக்குது. ஸோ வாட் இஸ் நியூ, இதுதான் பேஷண்ட்ஸோட மைண்டில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ஹர்னியாஸே வந்து யூ ஷுட் கிளாஸிஃபை என்னென்ன லெவலில் இருக்குது, வாட் ஆர் த டேஞ்சரஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஹர்னியாஸ். வென்ட்ரல் ஹர்னியானா ஏற்கனவே சர்ஜரி பண்ணிட்டு வர ஹர்னியாக்கு பேர் தான் வென்ட்ரல் ஹர்னியா. அதுலேயே வந்து ஃபஸ்ட் டைம் வென்ட்ரல் ஹர்னியா வரலாம், அதான் ஏற்கனவே ஆப்ரேஷனே பண்ணாமல் இந்த தொப்புளில் பெருசாக வர ஹர்னியா, அம்பிளிக்கல் ஹர்னியா, இல்லாட்டி சில பேருக்கு மசில் வீக்னஸ்னாலே வர ஹர்னியா. ரெக்கரண்ட் ஹர்னியானா ஏற்கனவே சர்ஜரி பண்ணி அதில் வந்து மறுபடியும் ஹர்னியா. ரெக்கரண்ட் வென்ட்ரல் ஹர்னியானா ஏற்கனவே ஒரு சர்ஜரி பண்ணி ஒரு ஹர்னியாக்குனே ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு திருப்பி வர ஹர்னியாஸ். இதில் என்ன பிரச்சனைனா, திருப்பி ஹர்னியாஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த மசிலோட வாலே வந்து ஃபுல்லாக வீக் ஆயிரும். சும்மா ஒரு ஓட்டை மட்டும் இருந்து அதில் இன்டெஸ்டைன் வெளியில் இறங்குறது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுல் மசில் வாலே வீக் ஆயிரும். நம்ம மனசில் என்ன நினைக்கணும்னா, நம்ம அப்டாமினல் வால், நம்ம வயிற்று பகுதி வந்து சும்மா வந்து நம்ம இன்டெஸ்டைன்ஸை பாதுகாக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது சுவாசிக்கிறதுக்கும் இட்ஸ் அன் அக்சசரி மசில். அதனால தான் நம்ம மூச்சு விடும்போது யூசி வயிறு மூவ் ஆகிட்டே இருக்கும். ரெண்டாவது, நம்மளோட ஸ்பைன் இருக்குல்ல, நம்ம ஸ்பைனை வந்து எரெக்டாக பாஸ்டர் மாற்றுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது அப்டாமினல் மசில்ஸ். ஸோ நீங்கள் கேட்டீங்க வாட் ஆர் த லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ். இப்போ அதுக்கு ஒரு புது டெர்மினாலஜியே இருக்குது, அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ அந்த அப்டாமினல் வாலே வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டு, அந்த பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹர்னியான்னு வரும்போது அந்த ஓட்டையை மட்டும் க்ளோஸ் பண்ணி சின்னதாக ஒரு வலை வச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த கான்செப்ட் ஆஃப் அந்த அப்டாமினல் வாலை ஸ்ட்ரென்தன் பண்ணுற கான்செப்டே முன்னாடி இல்லை. ஸோ இப்போ வாட் வி டூ இஸ் கால்ட் அஸ் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். டைவேரிகேஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. டைவேரிகேஷன்னா ஏற்கனவே நம்ம மசில்ஸ் இருக்குங்க, அது விரிஞ்சி, அதாவது நீங்கள் சில பேர்லாம் பார்க்கும்போது அவங்க காஃப் பண்ணும்போது அப்படியே ஒரு மேடு மாதிரி ஏறும் வயிறில். அது ஏன்னா அந்த மசில்ஸ் அப்படியே விரிஞ்சிருது. இது வந்து லேடிஸில் மோர் காமன், பர்டிகுலர்லி ஃபாலோயிங் ப்ரெக்னன்சிஸ். அந்த ப்ரெக்னன்சி முடிச்சு அந்த போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ் பண்ணலைன்னா அந்த அப்டமன் அப்படியே விரிஞ்சிடும். இதில் என்ன பிரச்சனைனா, யூஸ்வலாக வென்ட்ரல் ஹர்னியா வரும்போது, அதாவது நம்ம அப்டாமினல் வாலில் ஹர்னியா வரும்போது, அந்த டைவேரிகேஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹர்னியாவை மட்டும் க்ளோஸ் பண்ணோம்னா இது திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அந்த டைவேரிகேஷனும் நம்ம சேர்த்து சரி பண்ணணும். ஹெர்னியா வர்றதுக்கான பல்வேறு காரணங்களை நம்ம பார்க்கும் பொழுது, ஹெர்னியா வந்து அதுக்கப்புறம் அந்த குடல் இறக்கம் வந்ததுக்கப்புறம் மசில் வீக் ஆகிறது ஒன்று. இன்னொன்று, அது வர்றதுக்கு முன்னாலேயே அது வர்றதுக்கான காரணமாகவும் மசில் வீக்னஸ் இருக்கிறதுங்கிறது ஒன்றை நம்ம பார்க்குறோம். அப்போ இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், ஹெர்னியா குடல் இருக்க நோய் வந்தவுடனே சர்ஜரியோடு சேர்த்து பண்ணிக்கிறது அப்படிங்கிறது சரியா, இல்லை அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது, உங்களுக்கு அந்த இடம் பயங்கர வீக்காக இருக்கும் உங்கள் மசில் எல்லாம், அதனால் இப்போவே ஸ்ட்ரென்தனிக்கு தனியாக ஒன்று பண்ணலான்னு சொல்கிறது சரியா? சில பேர், நிறைய பேர் வந்து ஹர்னியா இல்லாமவே வெறும் டைவேரிகேஷன் மட்டும் இருக்கும். ஸோ அதில் வந்து சப்போஸ் அவங்க ஒரு ப்ரெக்னென்ட் லேடி, இப்போ தான் ப்ரெக்னென்சி முடிச்சு அந்த ஸ்டேஜ்லாம் பண்ண தேவையில்லை. பட் ஒரு லேட்டர் ஆன் அவங்களுக்கு மூச்சு விட்ற கஷ்டம் இருக்குது, இந்த டைவேரிகேஷனால் இன்டெஸ்டைன்லாம் அது ப்ரெஸ் பண்ணி ஒரு அப்டாமினல் பெயின், லோ பேக் பெயின், இந்த மாதிரி சிம்டமேட்டிக் டைவேரிகேஷன் அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி இப்போது வாட் ஆர் த லேட்டஸ்ட் அட்வான்சஸ். வென்ட்ரல் ஹர்னியாவில் வந்து இடிஇபின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதாவது நம்ம வயிற்று பகுதிக்குள்ளே போகாமலேயே அந்த அப்டாமினல் வாலில் வேறு லேயர்ஸ் இருக்குல்ல, அந்த லேயர்ஸ்க்கு நடுவில் போய் நம்ம குடலெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணாமவே அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் அந்த மசில்ஸுக்கு பின்னாடி போய் அந்த லேயரில் மட்டும் போய் அந்த டைவேரிகேஷனை ரிப்பேர் பண்ணி ஒரு பெரிய வலை, அதாவது மேல் வயிறுலேருந்து அடி வயிறு வரைக்கும் 30x15 சென்டிமீட்டர் அவ்வளோ பெரிய வலை வச்சுட்டு அந்த ஃபுல் அப்டாமினல் வாலையே நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஹர்னியா வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ பெருசாக இருக்கும்போது நம்ம திருப்பி அந்த குடலெல்லாம் உள்ளே வச்சு அந்த மசில்ஸை தைச்சோம்னா அவங்களுக்கு மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் எல்ஓடி, லாஸ் ஆஃப் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா காம்பனன்ட் செப்பரேஷன் அப்படிம்போம். ஸோ அந்த திருப்பி க்ளோஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆன்டீரியர் காம்பனன்ட் செப்பரேஷன், போஸ்டீரியர் காம்பனன்ட் செப்பரேஷன் அப்படின்ட்டு நம்ம வயிற்றில் வந்து 4-5 மசில்ஸ் இருக்குது. ஸோ நடுவில் வந்து ஒரே ஒரு மசில் இருக்கும்,
சைடு மசில்ஸ் வந்து 3 மசில்ஸ் இருக்குது. அதில் போஸ்டீரியர்னா உள்ளார இருக்கிற மசிலை ரிலீஸ் பண்ணி அதை நல்லா கொண்டாந்து தைக்கிறதுக்கு பேர் தான் போஸ்டீரியர் காம்பனன்ட் செப்பரேஷன். அதே மாதிரி மேலே மசிலை வந்து கட் பண்ணி வந்து சேர்த்து தைக்கிறதுக்கு பேர் ஆன்டீரியர் காம்பனன்ட் செப்பரேஷன். இது வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்லேயும் பண்ணலாம், ஓப்பன்லேயும் பண்ணலாம், இப்போ லேட்டஸ்ட்டாக ரொபாட்டிக் சர்ஜரிலையும் பண்ணலாம். ரொபாட்டிக் சர்ஜரி என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம லேப்ரோஸ்கோப்பில் போய் இந்த டைவாரிகேஷன்லாம் தைக்கிறது வந்து கொஞ்சம் குவைட் அ ஹார்ட் திங் டு டூ. அது நீங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜனாக இருந்தால் தான் இந்த மாதிரி போய் இந்த டைவாரிகேஷனை சூச்சர் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொபாட்டிக் சர்ஜரியில் வந்து அது ரொம்ப இயல்பாக ஈஸியாக பண்ணலாம். ஒரு 50 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் அப்படிங்கும்போது அவங்களுடைய மசிலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த்னஸ் இருக்கும், ஒரு திடத்தன்மை இருக்கும். அது சர்ஜரியை தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கலாம், அல்லது கொஞ்சம் பேருக்கு அது வீக்காக இருக்கலாம். ஆனால் இந்த திரும்ப வர்றது அப்படிங்கிறது அதுவே வயதானவர்களுக்கு ஏற்பட்டால் ஏற்கனவே ஏஜ் டேக்கிங் ஃபேக்டர் அவங்களுக்கு அந்த மசிலெல்லாம் வீக்காக இருக்கும். எப்படி இந்த சர்ஜரி அவங்க தாங்குவாங்க? இல்லை இந்த வயதானவர்களுக்குன்னு நம்ம ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலி இந்த ரெக்கரண்ட் ஹர்னியாஸ், வெரி லார்ஜ் இன்சிஷனல் ஹர்னியாஸ் எல்லாம் ஏஜ் யூஸ்வலி அந்த 50 மேலே தான் யூஸ்வலாக வர்றாங்க. யங்கர் பீப்புள் அவங்க இனிஷியலி மேபி ஸ்மால் ஹர்னியாஸ் வராங்க, பட் ஈவன் யங்கர் பீப்புளில் கூட பெரிய ஹர்னியாஸ் வருது. பட் அதுக்குன்ட்டு வந்து ஜஸ்ட் பிகாஸ் தேர் ஓல்டு நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. ஐடியலி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வில் ஹெல்ப் ஆக்சுவலி. ஏன்னா வந்து நம்ம மசில்ஸ் நிறைய ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நல்லா வந்து தைச்சிட்டு ஃபுல் மிட்லைனை வந்து பெரிய மெஷ் வச்சு ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ஓல்டர் பீப்புள் அவங்களும் ஈக்குவலி பெனிஃபிட் பண்ணுறாங்க. திரும்ப திரும்ப வரக்கூடிய இந்த ஹெர்னியா குடல் இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ சொல்கிறத பார்க்கும் பொழுது அடிஷ்னல் சப்போர்ட்டிவ் எலிமெண்ட்டாக நம்ம மசிலை இப்போ கொண்டு வர்றோம் உள்ள. இதை ஸ்ட்ரென்த் பண்ணும் பொழுது மசில் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீக்னஸ் இல்லாததுனால மறுபடியும் திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள், இன்னொருத்தருக்கு ஹெர்னியா பண்ணவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது முழுமையாக தீர்ந்துருமா அல்லது குறையுமா? நோபடி கேன் கிவ் 100% கேரண்டி. ஓகே. பட் ஹேவிங் செட் தட் நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி மெஷ் வைக்கும்போது ரெக்கரன்ஸ் ரேட் ரொம்ப கம்மியாயிருது. ஓகே. நம்ம என்ன சஜஸ்ட் பண்ணுவோம்னா, ஒன்ஸ் இந்த அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பிறகு ஒரு பெல்ட் யூஸ் பண்ணுவோம், அப்டாமினல் கார்ட்டர் பெல்ட் அப்படின்ட்டு ஒரு 3 மந்த்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம என்ன தான் தையல் போட்டாலும் அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் திடீர்னு ஸ்னீஸ் பண்ணுறாங்களோ, ஒரு வயலண்ட்டாக ஏதோ ஒரு வெயிட் தூக்குறாங்களோ, அந்த டைமில் வந்து இந்த சூச்சர்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த சூச்சர்ஸ் வந்து நார்மல் ஸ்ட்ரென்த் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு பெல்ட் யூஸ் பண்ணுவோம். 3 மந்த்ஸ்க்கு அந்த we ask them to use the belt. குளிக்கும் போது மட்டும் கழட்டணும், மற்றபடி while walking, while sleeping, while eating எல்லா ஆக்டிவிட்டீஸ் டைம்லையும் அந்த பெல்ட் போட்டு தான் ஆகணும். குடல் இறக்கம் அப்படிங்கிறது ஒரு நோய், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அதுக்குள்ளே எத்தனை உட்பிரிவுகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்யலாம், மீண்டும் மீண்டும் அது வருமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்விகளாகவே இருக்குது. இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இந்த குடல் இருக்கும் நோய் தொடர்பான பிரச்சனைகள் நம்ம கையாளுகிற விதங்களில் ரோபோட்டிக் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து டே கேர் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோமா இந்த சர்ஜரியில்? நம்ம இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் ஹர்னியா நம்ம பண்ணுறோம். ஓகே. சப்போஸ் நம்ம ஒரு சின்ன இங்குவைனல் ஹர்னியா, அதாவது நம்ம வெரக்குள்ளார வர ஹர்னியாஸ்லாம் சின்ன ஹர்னியாவாக இருந்துச்சுன்னா நம்ம டே கேரில் பண்ணலாம். சின்ன சின்ன அம்பிளிக்கல் ஹர்னியாவும் நம்ம டே கேரில் பண்ணலாம். பட் அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அட்லீஸ்ட் 2 or 3 days ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது பெட்டர். ஹெர்னியாவுடைய பல வகைகளை நம்ம பேசிட்டு இருக்கோமே டாக்டர், அதில் பிறவியிலேயே வரக்கூடியது congenital hernia. ஆமாம், இப்போ வந்திருக்கிற இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது பிறவியில் வரக்கூடிய விஷயங்களை முழுமையாக சரி பண்ணுற அளவுக்கு வந்துட்டோமா நம்ம? ஹர்னியாஸ் வந்து லைக் சார் அது 100% கேரண்டி கொடுக்கறது கஷ்டம் முடியாது. ஆனால் நியூ பார்ன் பேபிஸில் வர ஹர்னியாஸ், சில்ட்ரனில் வர ஹர்னியாஸ்க்குலாம் இட் இஸ் கால்ட் அஸ் கன்ஜெனிட்டல் இன்ஃபென்டைல் ஹர்னியா. இவங்களுக்கெல்லாம் மெஷ் வைக்கக்கூடாது. ஏன்னா வந்து the child is growing. when the muscles are growing, when the body is growing, நம்ம ஒரு பெர்மனெண்ட் ஃபாரின் பாடி உள்ளே வைக்கிறது தப்பு. ஸோ அங்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஹர்னியா சாக்கை மட்டும் எடுத்துட்டு ஹர்னியாட்டமி அப்படிம்போம், அந்த ஹர்னியா சாக்கை மட்டும் எடுத்துட்டு தையல் போட்டு அந்த ஹோலை க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அண்ட் சில குழந்தைங்களுக்கு வந்து தொப்புள் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு பலூன் மாதிரி இருக்கும், தட் இஸ் கால்ட் அம்பிளிக்கல் ஹர்னியா. அது வந்து தையல் போட்டு நம்ம சரி பண்ணிடலாம். இந்த மெஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்போ வந்திருக்கிற இந்த புது டெக்னாலஜி நீங்கள் கையாளுகிற விஷயங்களில் இல்லைங்க முதல்ல மாதிரி இல்லை, ஒரு தடவை போட்டால் அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா இப்படி இருக்கும், திருப்பி வராது அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோமா டாக்டர்? சி அன்லைக் ஆர்த்தோபெடிக் இம்ப்ளான்ஸ், ஆர்த்தோபெடிக்கில் அந்த பிளேட் ஸ்க்ரூலாம் போட்டாங்க, அது ஆஃப்டர் சம் டைம் அதை திருப்பி ரிமூவ் பண்ணணும். இந்த மெஷ்லாம் ரிமூவ் பண்ண தேவையே இல்லை. இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் த பாடி. ஸோ இந்த மெஷ் வந்து ஏன் மெஷ்ங்கிறோம்னா அது ஒரு நெட் மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்ன இந்த வலை மாதிரி தெல் பி ஸ்மால் ஸ்மால் ஹோல்ஸ். இந்த மெஷ் வைக்கும் போது அந்த the strength of the hernia repair is not dependent on the mesh alone. டைம் ஆக ஆக அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியாக நார்மல் டிஷ்யூவே இட் will start growing inside. அப்புறம் ஃபைப்ரோசிஸ் வரும். ஸோ அது ஃபார்ம் ஆகி ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் வால் ஒரு பீரியட் அந்த மெஷ் அதை கவர் பண்ணிடும்னு வச்சுக்கலாமா? the mesh will not get covered, but tissue ingrowth ஆகும். ஓகே. அதுக்குள்ளார blood vessels, fibrotic tissue எல்லாம் அதுக்குள்ளார க்ரோ ஆகி அது ஒரு ஸ்ட்ராங் வால் மாதிரி ஆகும். ஸோ தட் இஸ் ஒன்லி கிவிங் த மெயின் சப்போர்ட். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அந்த ஃபைப்ரோசிஸ் ஆகி எல்லாம் அந்த மெஷ் செட் ஆகிற வரைக்கும் the patient should not lift weights, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம மெஷ் வைக்கிறோம்னா அடுத்த நாளே போய் he cannot be playing football and all those things, you know. So ஒரு few monthsக்கு வந்து he has to take rest and he has to give due respect
to the repair that has been done. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை எல்லா குறைபாடுகளையும் கொண்டு வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும். ஸோ இந்த குடல் இறக்கம் அப்படிங்கிறதுக்கு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயும் சில பிரச்சனைகள் இருக்குங்க அப்படின்னு கண்டறியப்பட்டால் எதை சொல்லுவீங்க டாக்டர்? See, smoking causes muscle weakness. ஓகே. chronic coughing, அதாவது இருமிட்டே இருக்கிறவங்க, எனிதிங் நம்ம அப்டாமினல் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுற எந்த காரணங்களாலையும் ஹர்னியாஸ் வரலாம். தோஸ் ஆர் லிஃப்டிங் வெயிட்ஸ், ஜிம் போயிட்டு அந்த பெல்ட் யூஸ் பண்ணாமல் வெயிட் தூக்குறது, தென் பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் ப்ரொலாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம், டால் பீப்புள். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இட்ஸ் ஹர்னியா வந்து ஒரு கிராவிட்டினால வருது தானே, ஸோ எல்லாம் கீழே குடல் இறங்கிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர் முடிஞ்ச அளவுக்கு we should not increase the intra abdominal pressure. So like I said, chronic coughing, smoking, older people in the prostatic hypertrophy வருது பார்த்தீங்களா, ஸோ அவங்க போய் யூரின் போகும்போது முக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தட் ஆல்சோ இன்க்ரீசஸ் தி இன்ட்ரா அப்டாமினல் ப்ரெஷர். ஸோ ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் காஸ் ஹர்னியா. ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைல் அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஹர்னியா வரதுக்கு வாய்ப்பு குறைஞ்சிரும். எத்தனையோ விதமான இந்த குடல் இறக்கம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட எல்லையில் உள்ளதில்லை. 1 2 3 4 பல வழிகள் அதை சொல்லிக்கிட்டே வர முடியுது. அப்போ இதில் வந்து என்னோட இத்தனை வருஷ அனுபவத்துலையும் சிக்கலான ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான் அப்படின்னா எதை சொல்லுவீங்க டாக்டர்? அதில் நம்ம பேஷண்ட் சைடு பர்டிகுலர்லி ஒரு ஹர்னியா சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தயவுசெய்து நீங்கள் டாக்டர் சொல்கிற பேச்சை கேளுங்க. ஏன்னா ஐ காட் யங் பேஷண்ட்ஸ் ஹூ தே டேக் இட் ஃபார் கிராண்டட். இல்லை ஹர்னியா இப்போ ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, மெஷ் வச்சாச்சு, நாளைக்கே நான் போய் ஸ்விம்மிங் போகலாம், நாளைக்கே நான் ஸ்கிப்பிங் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட ஆப்வியஸ்லி அவங்க பேர்லாம் சொல்ல முடியாது. இப்போ என்னோட கிளப் ஃப்ரெண்டு, அவர் ஜிம்முக்கெல்லாம் வருவார், இந்த 6 packs எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அவருக்கு 2 சைடும் ஹர்னியா வந்துச்சு. அவர் ஹர்னியா முடிச்ச உடனே அவர் ஐ வாண்ட் டு கோ டு யூஎஸ் டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னார். சார் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க. என்னதான் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாலும், அது என்னதான் லேப்ரோஸ்கோப் பண்ணாலும், அந்த மெஷ் செட் ஆகிற வரைக்கும் யூ ஹேவ் டு வெயிட். இயற்கைக்கு முரணான ஒரு யூ ஹேவ் டு வெயிட். நம்ம திடீர்னு நாளைக்கு ஸ்விம்மிங் போகிறது, உங்க கூட வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது, இட் டசன்ட் ஹேப்பன் தட் வே. ஒரு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது அது எவ்வளவு சீக்கிரம் குணமாகுது அப்படிங்கிறது நீங்கள் சொன்னது மாதிரி ஒன்று டாக்டர் சொல்வதை கேளுங்க அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவதாக வயது, அந்த உடல் தகுதி, இதை பொறுத்தும் அது மாறுபடும். இப்போ 50 வயசுக்கு கீழே உள்ள ஒருத்தருக்கு குணமாகிற அளவுக்கு 70 வயசுக்காரருக்கு குணமாகாது இருக்காது. ஆனால் இது ரெண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கா டாக்டர்? உதாரணம் இப்போ 50 வயசில் ஒருத்தருக்கு நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க, அவருக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்க 3 மாதம் எதுவும் பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு 60 வயசுக்காருக்கு சொல்லும் பொழுது அதே 3 மாதமா இல்லைங்க உங்கள் ஏஜை பொறுத்து நீங்கள் 6 மாதம் ரெஸ்ட் எடுங்க. தட்ஸ் வெரி வேலிட் பாயிண்ட். த ஓல்டர் தே கெட் ப்ராபப்லி கொஞ்சம் த டியூரேஷன் ஃபார் ரிகவரி வில் டேக் லாங்கர். அதுவும் அவங்களுக்கு கோமார்பிடிட்டிஸ்னால் வேறு ஏதாவது நோய்கள் லைக் டயபிட்டிஸ், ஹைப்பர்டென்ஷன், chronic coughing, the smoking habits, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் then definitely அவங்களுக்கு they have to take more time for the for going into normal activities definitely. என்ன டெக்னாலஜி நமக்கு லேட்டஸ்ட்டாக இருந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய விஷயங்களை எளிதாக கையாண்டாலும் கூட கவனமாக நம்ம ஒரு விஷயத்தில் இருக்கணும். என்னென்னா இது திரும்ப வராமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது மைண்டில் எந்த நேரம் வைக்கணும் டாக்டர். ஸோ இது திரும்ப வராமல் பார்த்துக்கிறதுக்கு 2 விஷயமாக பார்க்கலாம். ஒன்று, டாக்டர் சொல்கிறத அப்படியே நான் ஃபாலோ பண்ணனா வராதுன்னு நம்புறது. இரண்டாவதாக ஒரு குறிப்பிட்ட சோதனை அடிப்படை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட்டு, 6 மாதத்துக்கு ஒரு தடவை டெஸ்ட்டு, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட்டில் இது கரெக்டாக இருக்குது, எனக்கு பண்ண சர்ஜரியும் கரெக்டாக இருக்குது, நான் சரியாக இருக்கேன்னு பார்த்துக்கிறது. ஸோ மருத்துவருடைய அறிவுரை கண்டிப்பாக தேவை. ஃபாலோஅப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம். அடுத்ததுல வந்து இந்த ருட்டீன் ஃபாலோஅப் அப்படிங்கிறது என்ன மாதிரி டெஸ்ட் அவங்க ரெகுலருக்கு எவ்வளோ நாளில் பண்ணணும் டாக்டர்? இன்டர்வல்ஸ் யூஸ்வலி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு இன்குவைனல் ஹர்னியா பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுவேன். அந்த டைமில் இப்போலாம் நம்ம தையல் கூட டிசால்வபிள் தையல் தான் போடுறோம். ஸோ சூச்சர்ஸ் கூட ரிமூவ் பண்ண தேவையில்லை. ஆஃப்டர் 2 வீக்ஸ், ஆஃப்டர் 1 month, ஆஃப்டர் 2 months, then after that I don't see them at all. Maybe after a year. இந்த chronic, what can I say, the complicated ventral hernias பண்ணுறோம் இல்லைங்க, which take 3 hours, 4 hours, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் நார்மலி I will see them after 2 weeks, after 1 month, after 2 months, after 3 months. After 3 months கொஞ்சம் abdominal exercises எல்லாம் சொல்லி கொடுப்பேன், லைக் breathing exercises, more how to ambulate more, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவேன். தென் ஆஃப்டர் 1 year, யூஸ்வலி அப் டு 1 year வந்து எந்த ப்ராப்ளமும் வரலைன்னா அதுக்கு மேலே நத்திங் ஹேப்பன்ஸ். அதுக்கப்புறம் they can do whatever they want. பட் நீங்கள் ஒரு இது மனசில் வச்சுக்கணும், once we do a surgery on the body, that part of the bodyக்கு வந்து திருப்பி 100% ஸ்ட்ரென்த் திருப்பி வரவே வராது. மேக்ஸிமம் 85-90% தான் ஸ்ட்ரென்த் வரும். ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம். இப்போ நீங்கள் சொல்கிற ரோபோட்டிக் மெத்தட் அப்படிங்கிறது இந்த கீ ஹோல், பின் ஹோல் மாதிரியான ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் வந்து ஸ்காரோ எதுவும் தெரியாத அளவுக்கு, தழும்பு தெரியாத அளவுக்கு வந்துட்டோமா டாக்டர்? ஸ்கார்லெஸ் சர்ஜரின்னு கிடையாது. நம்ம ரொபாட்டிக்கில் கூட அந்த 3 holes தான் போடுறோம். பட் த சைஸ் ஆஃப் த ஹோல் இஸ் ஜஸ்ட் அபவுட் 2 centimeters. ஸோ அது கூட நம்ம தானாக கரையிற மாதிரி சப்கியூட்டிகுலர் சூச்சர்ஸ் போட்டோம்னா அந்த ஸ்கார் வில் பி வெரி மினிமல். மசில் வீக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குடல் இறக்க நோய்க்கான ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம்.
இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. நீங்கள் முதல்ல பேசும்பொழுது சொன்னீங்க டாக்டர், அதாவது இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு குறிப்பிட்ட எந்த இடத்த நம்ம குணப்படுத்தணுமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 1, 2, 3 எல்லாம் தாண்டி அங்கே போயிடக்கூடிய டெக்னாலஜி இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெக்னாலஜி இப்படி வந்திருக்கே டாக்டர், இதனால் நமக்கு வந்து என்ன பெரிய அட்வான்டேஜ் இருக்கும்ல? See, the advantages of technology, not only technology, it is the understanding of the disease. கரெக்ட். இப்போ பின்னாடி முந்தியெல்லாம் என்ன பண்ணுவோம்னா, நான் சொன்னேன், இந்த பெரிட்டோனியல் கேவிட்டி வயிற்று பகுதிக்குள்ளார போய் அந்த ஹர்னியா ஹோலை க்ளோஸ் பண்ணி ஒரு மெஷ் வைப்போம். இட்ஸ் கால்ட் காம்போசிட் மெஷ். நார்மலி என்னென்னா, ஃபாரின் பாடி நம்ம குடல் பக்கத்தில் போகவே கூடாது, ஏன்னா குடல் போய் ஒட்டிக்கும் அதில். இட்ஸ் கால்ட் அஸ் அதேஷன்ஸ். தட் இஸ் த நேச்சர் ஆஃப் தி நார்மல் ஹியூமன். அது நம்ம பாடியோட தன்மை அது. ஸோ நம்ம ஒரு மெஷ் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆர்டினரி மெஷ் வந்து நம்ம குடல் பக்கத்தில் போய் வச்சோம்னா அந்த மெஷ் அதில் ஒட்டிட்டு இன்ஃபெக்ஷன், ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன்ட்டு dreaded complications can take place. ஸோ அதனால தான் some people from Europe and all, இந்த புது E-TEP டெக்னிக்கை டிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நான் சொன்ன மாதிரி இந்த வயிற்று பகுதிக்குள்ளே போகாமவே அந்த மசில் லேயர்ஸ்க்கு நடுவில் போய் ஒரு ஆர்டினரி மெஷ்ஷே வைக்கலாம். ஏன்னா தட் மெஷ் இஸ் நாட் இன் கம்யூனிகேஷன் வித் தி இன்டெஸ்டைன் எனிமோர். ஸோ அந்த ஃபியூச்சரில் இந்த அதேஷன் காம்ப்ளிகேஷன்ஸு, ஃபிஸ்டுலா ஃபார்மேஷன், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம உடம்புல இந்த மாதிரி சர்ஜரி, அறுவை சிகிச்சைகள் செய்யும் பொழுது ஒரு ஃபாரின் பாடி இந்த மெஷோ அல்லது மற்றது வைக்கும் பொழுது உடல் எப்படி இருந்தாலும் அதை உடனே அக்செப்ட் பண்ணாது. ட்ரூ. அதனோட எதிர்ப்புத்தன்மை காமிக்கும், வெளியிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஸோ இந்த எதிர்ப்புத்தன்மையை காண்பிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்ச நாளைக்கு இருக்குமா, அதனால் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா, இல்லை இப்போ வந்திருக்கிற மெஷ்ல அந்த மாதிரி இல்லை, அது ஒத்து போகக்கூடிய அளவில் தான் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? நோபடி கேன் ஜட்ஜ். ஏன்னா மெஷ் ரிஜெக்ஷன் ஒன்று இருக்குது. ஓகே. லைக் ஃபாரின் பாடி, லைக் நீங்கள் ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது கூட ஸ்மால் பர்சன்டேஜ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் தி கிராஃப்ட். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஃபாரின் பாடி தான். இன்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி. பட் என்னோட ப்ராக்டிஸில் வந்து நான் ஒரு மெஷ் ரிஜெக்ஷன் நான் பார்த்ததே கிடையாது, டச் வுட். பட் இன்ஃபெக்ஷன்ஸ் கேன் டேக் பிளேஸ். மெஷ் இன்ஃபெக்ஷன், அது ஃபார் சம் ரீசன் சம் இன்ஃபெக்ஷன்ஸ் ஹவ் ஹேப்பன்ட் அண்ட் மெஷஸ் சம்டைம்ஸ் நீட் டு பி ரிமூவ்ட். பட் அது ரொம்ப ரொம்ப ரேர் காம்ப்ளிகேஷனுங்க. when a person is walking on the road, he can be hit by a car. அதுக்கிட்ட நம்ம ரோட் கிராஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி தான் the incidence of mesh rejection is extremely rare. நீங்கள் பேசும்பொழுது சொன்னீங்க டாக்டர், இந்த வியாதியில் பிரச்சனைகள் பெண்களுக்கு நிறைய இருக்கிறதா, குறிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரெக்னன்சி டைமில் அவங்க சரியான அந்த எக்ஸசைஸை கையாளாதனால அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய சதவீதம் எவ்வளோ இருக்கும் டாக்டர் ஆண்களோட ஒப்பிடும் பொழுது? இங்குவைனல் ஹர்னியா இன்சிடென்ஸ் வந்து மேல்ஸில் ஹையர். இன்சிஷனல் ஹர்னியா, அம்பிளிக்கல் ஹர்னியாலாம் லேடிஸில் மச் ஹையர், அட்லீஸ்ட் பை 20%. ஸோ இன்சிடென்ஸ் ரொம்ப ஹை. ஏன்னா வந்து இப்போ தான் நம்ம நாட்டில் வந்து இந்த ஆன்டிநேட்டல், போஸ்ட் நேட்டல் எக்ஸசைசஸ் எல்லாம் அந்த கான்செப்ட் ஹஸ் கம். முந்தியெல்லாம் ப்ரெக்னன்சினா they will just tell them to sit at home, don't do work, வேலை செய்யாதீங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி they ஆஃப்டர் டெலிவரி ஆஃப் த சைல்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய டைவேரிகேஷன்ஸ், ஹர்னியாஸ் எல்லாம் வருது. இப்போ இந்த ஹர்னியா மாதிரி குடல் இருக்கும் நோய்களை பொறுத்தளவில் குறிப்பாக பெண்கள் எடுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்த உடனே இது நமக்கு வந்திருக்குன்னு தெரிஞ்சு வந்துடுறாங்களா, இல்லை அதை நெக்லிஜென்ஸில் அப்படியே விட்டுட்டு எனக்கு தெரியல டாக்டர், நான் ப்ரெக்னன்சியில் இப்படி இருந்துச்சுன்னு நினச்சேன், ப்ரெக்னென்ட் ஆனோன்னு கொஞ்சம் நாள் கழிச்சு வயிறு சரியாக நினச்சேன், அந்த மாதிரி காம்ப்ளிகேஷனோட வர்றாங்களா டாக்டர்? ஒன் குட் பாயிண்ட் இஸ் இப்போ வந்து பீப்புளோட விழிப்புணர்வு, நாலேஜ் இஸ் இன்க்ரீசிங். ஸோ அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போதே கொஞ்சம் ஏர்லியரே வந்துடுறாங்க. ஸோ ஸ்டிச் இன் டைம் சேவ்ஸ் 9, அது கரெக்டான சேயிங் தான் அது. ஏன்னா வந்து the earlier they come, ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் வந்தால் the outcomes are better for surgeon and the patient. ஒரு காம்ப்ளிகேஷனோடவோ அப்ஸ்ட்ரக்ஷனோ ஒரு அந்த மாதிரி வந்தாங்கன்னா அப்புறம் எங்களுக்கும் அது சர்ஜரி பண்ணுறது கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு சிம்டமே இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குது ஹர்னியா, எதுக்கு போய் நம்ம அதை சரி பண்ணணும், நம்ம சிம்டம்ஸே இல்லைன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கலாம், சிம்டம்ஸ் வந்தால் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் புஷ் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் அக்செப்டபிள் அட் ஆல். இந்த ஹர்னியா அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல ஒன்றா இருந்தது, குடல் இறக்கம் அப்படின்னு ஒரு தலைப்பில் இருந்தது. இப்போ குடல் இறக்கத்துக்கு கீழே 1, 2, 3, 4 பிரான்ச் அவுட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். இன்னும் இது பெருசாக போகிறதுக்கான ஆபத்து இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை நம்ம அப்படி இல்லாமல் அதை குறைச்சி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூட எடுத்துக்கலாமா? குறைச்சி கொண்டு வர வாய்ப்பு கொஞ்சம் கஷ்டம் தான். ஹர்னியா வந்து இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். இட் கேன் பி அ லைஃப் ஸ்டைல் டிசீஸ், பட் there are other causes also. ஏன்னா ஹர்னியா இஸ் மல்டிஃபேக்டோரியல். இது ஒரே ஒரு ஃபேக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பழைய காலத்துலாம் டிபி வந்து ஸ்மோக்கிங்னால தான் வருது அப்படின்னு சொல்லி ஸ்மோக்கிங் கண்ட்ரோல் பண்ணால் டிபி குறைஞ்சிடும் மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஆமாம். பட் ஹர்னியாக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இட் இஸ் ஈச் இண்டிவிஜுவல் இஸ் டிஃப்ரெண்ட். இப்போ ஒருத்தன் வந்து ஹெவி பாடி பில்டராக இருப்பான், டெய்லி போய் வெயிட்ஸ்லாம் தூக்குவான், அவன்ட்டு வந்து நீங்கள் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? தட் இஸ் லைஃப், இட் இஸ் லைஃப் ஸ்டைல். பட் ஹேவிங் செட் தட், ஹர்னியாவோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு லெவலுக்கு போயிடுச்சு இப்போ. ஸோ த கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தட் வி டூ, the kind of technology that we have, இதெல்லாம் வந்து ஹர்னியாவோட ரெக்கரன்ஸ் ரேட்டை டெஃபினட்டாக குறைச்சிடும். குடல் இறக்கம் அப்படிங்கிற ஒரு நோயை வேற ஒரு பிரச்சனை குடல் இறக்கத்தில் கொண்டு வந்து விட்டுச்சுன்னு எடுத்துக்கலாமா டாக்டர்? ஏதாவது ஒன்று மல்டிபிள் சர்ஜரிஸ் ஃபார் சம் அதர் காஸ். ஓகே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன், ஒரு அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் ஆர் ஒரு கால் பிளாடர் ஆப்ரேஷன், அது பண்ணி அவர் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி அந்த வூண்ட்ஸை ஒழுங்காக டேக் கேர் பண்ணல. இல்லாட்டி ஒரு லேடிக்கு வந்து ஒரு சிசேரியன் செக்ஷன் பண்ணி உடனே வந்து குழந்தைய தூக்குறாங்க, குவிக்லி தே கோ பேக் டு ஹோம் ஒர்க்,
வீட்டு வேலைங்கள்லாம் நிறையா செய்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு இன்சிஷனை ஸ்ட்ரெயின் கொடுக்குது. ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது டெஃபினெட்லி இந்த மாதிரி ஹர்னியாஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இருமல் அப்படிங்கிறது ஒரு வியாதி தொடர்பான ஒரு சளி பிடிச்சிருக்கு, காய்ச்சல் தொடர்பான இருமல் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அதையும் தவிர்த்து கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தருக்கு இருமல் வருது, அதனால இந்த பிரச்சனை வருதுன்னா அது என்ன விதமான பிரச்சனை எடுத்துக்கிறது டாக்டர் அந்த இருமலை? இஃப் இஸ் அ கிரானிக் ஸ்மோக்கர் வித் கிரானிக் காஃப், ஏன்னா ஸ்மோக்கிங்கே வந்து மசில் அதை தான் நான் கேட்க விரும்புகிறேன், அந்த தொடர்பு படுத்தி பார்த்தேன். கரெக்ட், சொல்லுங்க டாக்டர். ஸோ ஸ்மோக்கர் வித் காஃப் ப்ராப்ளி வில் ஹேவ் மோர் சான்ஸ் ஆஃப் டெவலப்பிங் ஹர்னியா தேன் வெறும் காஃப் இருக்கிறவங்க மட்டும்தான். ஏன்னா ஸ்மோக்கிங் இஸ் அ மேஜர் காஸ் ஃபார் மசில் வீக்னஸ். இப்போ எனக்கு மசில் இந்த இடத்துல வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நானாக செல்ஃபாக எப்படி தெரிஞ்சுக்க, எந்த அறிகுறியை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நான் டாக்டர் உடனே போகணும், டாக்டர் சொன்னது மாதிரி இருக்குன்னு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கலாம் டாக்டர்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு நீங்கள் எந்திரிச்சு நிற்கும் போது ஆஃப்டர் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம் அந்த கிராயின் ஏரியா ஸ்லைட் பெயின் வருது. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு ஸ்மால் பல்ஜ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஆர் உங்களோட ரெகுலர்லி நீங்கள் நார்மலி பண்ணுற ஆக்டிவிட்டீஸை விட பண்ணும்போது யூ ஃபீல் தட் யூர் கெட்டிங் டயர்ட் மோர் ஈஸிலி. ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் ஆர் ஷோயிங் தட் தேர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் வீக்னஸ். அப்போ வந்து நீங்கள் டாக்டர் போய் அணுகிறது மச் பெட்டர். இந்த குடல் இறக்கம் அப்படிங்கிறத நான் முதல்ல நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி அது ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது, டெக்னாலஜி ஒரு பக்கம் வளருது, மருத்துவர்களுடைய அற்புதமான திறமைகள் ஒரு பக்கம் வளருதுன்னு இணைஞ்ச ஒரு கூட்டமைப்பு தான் இது. பல நேரங்கள் இதை சரி பண்ண முடியுமா, எனக்கு திருப்பி வந்துருச்சுங்கிற கேள்விகள் மாறி சரி பண்ண முடியும். ஆனால் இது இந்த அளவு சரி பண்ணலாம், நீங்கள் அதுக்கு கவனமாக இருக்கணும், மருத்துவர்கள் அதை இந்த பக்கம் வர வேண்டிய சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். கரெக்ட். இந்த நிகழ்ச்சியில் அழகாக சில விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிங்க டாக்டர். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.